நாய் வளர்க்குறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் நம்ம கண்ட்ரோலில் வளர்க்கணும். நிறைய பேர் வந்து நாய் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ தெருவில் வந்து நாய் வளர்ப்பாங்க, இல்லை வீட்டிலே கூட நாய் வளர்ப்பாங்க. ஆனால் அவங்க கண்ட்ரோலில் இருக்காது, அவங்களவே மதிக்காது. சில நேரத்தில் வந்து உரிமையாளரே கடிச்சிருக்கும். எவ்வளோ செய்திகளை பார்த்துருப்பீங்க. உரிமையாளரே கடித்து படுகாயம் அடைகிறவங்க, சில நேரத்தில் உயிரிழப்புகள். அது போலலாம் காரணம் என்னன்னா, நாய்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் அவ்வளோ செல்லமாக வளர்க்குறோம், பிள்ளை போல வளர்க்குறோன்னு வாங்க. அப்போது எப்படி இருக்கணும்? நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம எதனா சொன்னால் கேட்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறதுக்கோ, இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு சுற்றுறதுக்கு விடுவோமா? அது போல தான் நாய்கள் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு கடிக்கிறதோ இல்லை அச்சுறுத்தல் கொடுக்குறதோ இருக்காது. நிறைய செய்திகளை பார்க்க எனக்கு என்ன கஷ்டம்னா, நாய்கள் மேலே எங்களுக்கு அவ்வளோ பிரியம் இருக்குது, அப்படி இப்படின்னு தெரு நாய்களுக்கு உணவு போட்டு வளர்க்குறது நான் தப்பு சொல்ல. ஆனால் அது மற்றவங்கள வந்து கடிக்கிறதும் அச்சுறுத்தல் கொடுக்குறதும் அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது. அப்போது அதை வளர்க்கும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரைனிங் எப்படி கொடுக்குறதுனா தெரிஞ்சுட்டு வளர்க்கணும். மற்றவங்களுக்கு கடிக்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வளர்த்து விடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நாய் வளர்க்கும் முறைகளை பாருங்கள். அது வந்து நம்ம வீட்டில் வளர்த்த நாய்கள் மட்டும்தான் அப்படி வளர்க்க முடியும்னு கிடையாது. தெருவில் இருக்கிற நாயை கூட வளர்க்கலாம். அதுக்கு சாப்பாடு போடுறோம், யாராவது கடிக்க போகுதுன்னா தவறுன்றது அதுக்கு உணர்த்தும் வகையில் அது ட்ரைனிங் கொடுக்க முடியும். நம்ம பேசணும், அதுக்கிட்ட பேசும்போது தான் அதுக்கு புரியும் இது தப்பு செய்யணும். நம்ம ஒரு அதட்டுறோம்னா ஓகே, கோவப்படுறாங்க, நம்ம செய்கிற செயல் ஏதோ தப்பாக இருக்குது, அதனால தான் கோவப்படுறாங்கன்னு அதுக்கே புரியும். அப்போது தெருநாய்களை வளர்க்குறவங்க கூட நாய்களை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் கண்ட்ரோலில் வளர்க்க முடியலனா தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோ இல்லை ரோட்டில் போகிறவங்களோ வயதானவர்களோ யாரோ ஒருத்தர் அச்சுறுத்தல் கடித்து ஒரு பெரிய விபத்தை தவிர்க்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய செய்தி தினமும் வந்துட்டுருக்கு நாய்க்கடி செய்தி. அதை உணருங்க. நாய் வளர்க்குற அனைவரும் தயவு செஞ்சு உணருங்க. அது தெருநாயோ வீட்டு நாயோ ஒரு பிள்ளை போல தான். பிள்ளைக்கு சாப்பாடு மட்டும் போட்டு விட்டுருவோமா? அதை எப்படி நம்ம வளர்க்குறோம்? அதுபோல் தான் நாய்களை வந்து வளர்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு விட்டுறக்கூடாது. அது நல்லா வந்து கண்ட்ரோலாக ஒரு பண்பாக வளர்க்குங்க. அது குலைக்கிறது பாதுகாக்கிறதுலாம் தவறு கிடையாது. கடிக்கிறது அது விபத்துகளை பெரிய பெரிய விபத்துகளை ஏற்படுத்துறது தான் தவறுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாய் வளர்க்குறவங்களுக்கு, சாப்பாடு போடுறவங்களுக்கு அதை எப்படி வளர்க்கணும் முறையை கற்றுக்க சொல்லி இதை ஷேர் பண்ணுங்கள்.